நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இண்டக்டான் செல்லு அதில் கரண்ட் ஐ பாஸ் ஆகுது. அப்படி இருக்கப்போ எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இண்டக்டாருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண காயில் தான். இந்த காயிலில் கரண்ட் பாஸ் ஆகுதுங்க, ப்ளஸ்ஸு மைனஸு, இதில் கரண்ட் ஐ பாஸ் ஆகுது. அப்போ இதில் என்ன உருவாகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும், அது நமக்கு தெரியும். அப்போ இங்கே எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அப்போ எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த எனர்ஜி ஸ்டோர்டு என்ன ஃபார்மில், இன் த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிற ஃபார்மில் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும்னு கண்டுபிடிப்போம். அப்போது இதில் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். என்ன ஃபார்முலா, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ இப்படி இங்கே எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதுங்களா, கரண்ட் இதில் பாஸ் ஆகுதுங்களா. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன ஆகும்னா எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறதுக்கு சம் ஒர்க் நடக்கும். அந்த ஒர்க்குக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன பண்ணோம்னா V is equal to W by Q. அப்போ W is equal to நம்ம என்ன எழுதலாம்னா VQ அப்படின்னு எழுதலாம். அப்போ எப்போவுமே ஒர்க்கு நம்மளால் மொத்த ஒர்க் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கொஞ்சோண்டு ஒர்க் கண்டுபிடிச்சி அதை இன்டகிரேட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ கொஞ்சோண்டு ஒர்க் நான் என்ன சொல்லுவேன்னா DW அப்படின்னு சொல்லுவேன். விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், கேபிட்டல் V. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு பதிலாக இங்கே உருவாகிறது இஎம்எஃப், இன்டியூஸ்டு இஎம்எஃப். அப்போ இஎம்எஃப் க்யூக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம், சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஒர்க்கே நடக்குது. அப்போ சார்ஜை மூவ் பண்ணுறது ஒர்க் நடக்குது அப்படின்னா அதை நான் என்ன சொல்கிறேன், டிக்யூ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணலாமா. அப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ணால் இன்டகரல் டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் இஎம்எஃப் இன்ட்டு டிக்யூ. அப்போ இன்டகரல் டிடபிள்யூ நமக்கு தெரியும், இன்டகரல் டிஎக்ஸ் எக்ஸ். அப்போ இன்டகரல் டிடபிள்யூ டபிள்யூவாக மாறப்போகுது. டபிள்யூ இஸ் இஎம்எஃப். இஎம்எஃப் போல் நம்ம என்ன வச்சுக்கிறோம், மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி டிக்யூ. டிக்யூ எப்படி எழுதலாம்னா இப்போ நான் இந்த பக்கமாக எழுதுகிறேன் பாருங்களேன், ஐ இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. அப்போ டிக்யூ ஈக்குவல் நம்ம என்ன எழுதலாம், ஐடிடின்னு எழுதலாம். அப்போ டிக்யூக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஐடிடின்னு எழுதுறேன். அப்போ இந்த டிடியும் கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் எல்ஐ இன்ட்டு டிஐ. அப்போ ஐயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், எல் கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும். அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்டகரல் ஐடிஐ. அப்போ இன்டகரல் எக்ஸ் டிஎக்ஸ் நமக்கு என்ன வரும், இந்த பக்கம் எழுதுகிறேன், இன்டகரல் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். அப்போ இன்டகரல் ஐடிஐ நமக்கு என்ன வரும், ஐ ஸ்கொயர் பை 2ன்னு வரும். அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் ஐ ஸ்கொயர் பை 2. அப்போ இந்த ஒர்க் டன் தான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது, அப்படி தானே அர்த்தம். அப்போ திஸ் ஒர்க் டன் நம்ம பண்ணுற ஒர்க் தானே எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது, ஸ்டோர்ட் அஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ U இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ யூவாக மாற்றிக்க வேண்டியதான். U இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, மைனஸ் 1/2 LI ஸ்கொயர். ஓகேங்களா சார், இங்கே ஒரு நெகட்டிவ் வருது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இங்கே நம்ம பண்ணுற ஒர்க்குமே ஆப்போசிட்டில் தான் பண்ணுவோம். அப்போ நமக்கு இங்கேயே ஒரு மைனஸ் வந்துடும். அப்போ இந்த மைனஸ் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும். அப்போ அந்த மைனஸ் இங்கே என்ன வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிக்கும். ஏன்னா இங்கேயே ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா U is equal to ப்ளஸ் 1/2 LI ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இது எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, நான் இந்த பக்கம் எழுதுகிறேன் எனர்ஜி டென்சிட்டியா. எனர்ஜி டென்சிட்டி U is equal to எனர்ஜி பை வால்யூம். அப்போ எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்டோம், என்னென்னா 1/2 LI ஸ்கொயர் பை வால்யூம். வால்யூம் என்ன எழுதலாம் அப்படின்னா ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு எழுதலாம். அப்போ ஏரியா இன்ட்டு லென்த்து. ஓகே, அப்போ 1/2 எல். எல்லுங்கிறது என்னது, சொலினாய்டுடைய எல்லுங்கிறது என்னது, நம்ம போன எக்வேஷனை கண்டுபிடிச்சோமா, μ0 n ஸ்கொயர் AL டிவைடட் பை இதான எல்லுங்கிறது டிவைடட் பை இங்கே ஒரு AL இருக்குது. ஓகே, அப்போ இங்கே ஒரு ஐ ஸ்கொயர் ஒன்று இருக்கா, μ0 L ஐ ஸ்கொயர். அப்போ μ0 n ஸ்கொயர் ALங்கிறது எல்லோட வேல்யூ, ஐ ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே ஒரு ஐ ஸ்கொயர்.
அப்போ இங்கே ஒரு ஏரியா இல்லை, இங்கே ஒரு ஏரியாவில் கேன்சல் ஆகுது. அப்போ 1/2 μ0 n² I². நான் மேலே ஒரு μ0 கீழே ஒரு μ0 மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 1/2 μ02 n² I²/μ0 அப்படின்னு வரும். அப்போ இது பார்க்குறதுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? B = μ0 ni ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2 B², இதான μ0 ni ஹோல் ஸ்கொயர், B²/μ0. இதான் என்னது? எனர்ஜி டென்சிட்டி. அவ்வளோதான். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.